இந்த நொறுக்கு தீனிங்கிறதே ஆபத்தானதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான நொறுக்கு தீனிகள் ஆரோக்கியமாக தயாரிக்கப்படுகின்றனவா? கடலை மாவை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுங்க. என்ன மாதிரி ஆயில் அதில் பயன்படுத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரங்களில் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கடலெண்ணெயில் பண்ணக்கூடிய பலகாரங்கள் மிக மிக ஆரோக்கியமானது. அதில் கடலை மாவு மட்டும்தான் இருக்குதா, இல்லை வேற ஏதாவது ரீஃபைன்டு மாவை கலந்துருக்காங்களா, பாம் ஆயிலோ இல்லை அந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்டோ, அந்த வனஸ்பதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சன்லைட், சூரிய வெளிச்சம் உள்ளே போகாதபடி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத பேக்கெட்டில் பேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை டிரான்ஸ்பரண்டான பேக்கெட்டில் பேக் பண்ணியிருக்காங்களாங்க விஷயத்தை பார்க்கணும். சிக்கடிக்கிற காரணம் அந்த உள்ளுக்கூடிய எண்ணெய் இந்த ஆக்சிடேஷன் ஆகி கெட்டு போயிடும். ஸோ அது உடல் நலத்துக்கு நல்லது கிடையாதுங்க. ஆத்திசூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நொறுக்கு தீனியை பற்றி. சரி, இந்த நொறுக்கு தீனிங்கிறதே ஆபத்தானதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நொறுக்கு தீனியிலையும் ஆரோக்கியமான விஷயம் இருக்குது. குறிப்பாக நாம் ரெகுலராக வீட்டில் பண்ணக்கூடிய முறுக்கு, தட்டுவடை, கச்சாயம், எள்ளுருண்டை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரமாக பண்ணக்கூடிய சீடை, மிக்சர், இது போன்ற விஷயங்கள்லாம் ஆரோக்கியமான தின்பண்டங்கள் தான், தப்பு கிடையாது. சரி, ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான நொறுக்கு தீனிகள் ஆரோக்கியமாக தயாரிக்கப்படுகின்றனவா, இல்லை ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் உண்மையாலுமே ஆரோக்கியமான மூலப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடையில் நீங்கள் ஒரு பேக்டு நொறுக்கு தீனியை, இந்த மாதிரி முறுக்கோ தட்டுவடையோ நீங்கள் வாங்கும் பொழுது, ரிப்பன் பக்கோடா இது போன்ற விஷயங்களை வாங்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட பிராண்டுங்கிறத பார்க்காதீங்க. அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய லேபிளை பாருங்கள், என்ன அதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடலை மாவை போட்டிருப்பாங்க. ஆனால் கடலை மாவை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுங்க. என்ன மாதிரி ஆயில் அதில் பயன்படுத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரங்களில் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் ஆயிலுங்கிறது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய், இதுவும் வெஜிடபிள் ஆயில் தான். ஆனால் அதே சமயத்தில் பாம் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இதுவும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான ஒரு நொறுக்கு தீனி நல்லெண்ணெயோ கடலெண்ணெயிலையோ, குறிப்பாக கடலெண்ணெயில் பண்ணக்கூடிய பலகாரங்கள் மிக மிக ஆரோக்கியமானது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் பலகாரம்னு சொல்லக்கூடிய கடைகளே வந்துருச்சு. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கடலை மாவில் தயாரிக்கக்கூடிய தின்பண்டங்கள், குறிப்பாக கடலெண்ணெயில் பொரிச்சு கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள் நம்ம லோக்கல் ஏரியாலே வந்துருச்சு. ஆனால் பேக்கெட் பண்ணி விற்கக்கூடிய பிரபலமான பிராண்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாம் ஆயிலால் தயாரிக்கப்பட்ட நொறுக்கு தீனி உணவுகளை நம்ம எடுத்துக்காமல் தவிர்க்கிறது மிக மிக முக்கியங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலோ இல்லை அந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்டோ, அந்த வனஸ்பதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்ல அதால் தயாரிக்கப்பட்ட உணவை நம்ம பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது நம்ம உடல் நலத்துக்கு மிக மிக கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த பேக்கெட் வாங்கி பார்க்கும்பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அதில் கடலை மாவு மட்டும்தான் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது ரீஃபைன்டு மாவை கலந்துருக்காங்களா, குறிப்பாக மைதாவை ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, அடுத்தது கண்டிப்பாக அதில் கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய்யோ இதை பயன்படுத்தியிருக்காங்களான்னு பாருங்கள். வெஜிடபிள் ஆயில் போட்டதால் கண்டிப்பாக அதை தவிர்த்தரலாம். இல்லை வெஜிடபிள் ஆயிலாம் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். அது முக்கால்வாசி நேரங்களில் பாம் ஆயிலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதால் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்களை நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாதுங்க. அதோட சேர்ந்து பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நோ ஆடட் எம்எஸ்ஜின்னு போட்டிருப்பாங்க. அது எம்எஸ்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, மோனோசோடியம் குளுட்டமேட், அதாவது அஜினோமோட்டோ. ஸோ நோ ஆடட் எம்எஸ்ஜின்னு போட்டாவே நாங்கள் எக்ஸ்ட்ரா எம்எஸ்ஜி ஆட் பண்ணலன்னு தான் அர்த்தமோ ஒழிய அதில் எம்எஸ்ஜி இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அஜினோமோட்டோ இருக்கக்கூடிய உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நொறுக்கு தீனிகளை எப்படிப்பட்ட பேக்கெட்டில் அவங்க பேக் பண்ணியிருக்காங்க, அதாவது சன்லைட், சூரிய வெளிச்சம் உள்ளே போகாதபடி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத பேக்கெட்டில் பேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை டிரான்ஸ்பரண்டான பேக்கெட்டில் பேக் பண்ணியிருக்காங்களாங்க விஷயத்தை பார்க்கணும். இதில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கெட்டில் சூரிய வெளிச்சம் உள்ளே போகும்போது அந்த நொறுக்கு தீனியில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஈஸியாக ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்க்கு உட்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ரான்சிடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கடிக்குது இல்லைங்களா, ஸோ அது சிக்கடிக்கிற காரணம் அந்த உள்ளுக்கூடிய எண்ணெய் இந்த ஆக்சிடேஷன் ஆகி கெட்டு போயிடும். ஸோ அது உடல் நலத்துக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டான பேக்கெட்டில் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நம்ம வாங்கக்கூடாது. சரி, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பெஸ்ட்டு இந்த நொறுக்கு தீனியை வீட்லேயே நாமளே பண்ணலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். சிறு வயதில் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த நொறுக்கு தீனி செய்கிறதே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த தீபாவளி மற்ற விசேஷங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட ஆரம்பிச்சிருவாங்க, தட்டுவடை சுட ஆரம்பிச்சிருவாங்க, சீடை சுட ஆரம்பிச்சிருவாங்க, லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது
பார்த்தீங்கன்னா அந்த நொறுக்கு தீனி தயாரிக்கிறது மட்டும் இல்லை, பட் அது ஒரு குதூகலத்தை கொண்டு வரும், வீட்டில் அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும், அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத உண்மை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் போடக்கூடிய மைசூர் பாக்கை எடுத்து மண்டையில் அடித்தா மண்டையை உடஞ்சு போயிற மாதிரி இருக்கும், பட் அது வேற. பட் இருந்தாலும் அந்த மைசூர் பாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாளே ஆகி போயிடும். ஆனாலும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா, நம்ம வீட்டில் கூடிய பெரியவங்க நமக்காக தயாரித்து கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பமே இணைந்து இதில் செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுத்தமான முறையில் தரமான ஒரு மூலப்பொருட்களை வைத்து அற்புதமாக தயாரிக்கப்படக்கூடிய இந்த நொறுக்கு தீனி அன்புங்கிற ஒரு விஷயம் கலந்து கொடுக்கும் பொழுது நமக்கு மனசுக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், உடல் நலத்துக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ நொறுக்கு தீனியை தேர்ந்தெடுக்கும் போது இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே நொறுக்கு தீனியை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ நொறுக்கு தீனியில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் கண்டிப்பாக மைதா கலந்த நொறுக்கு தீனியை தவிர்த்திடணும். டிரான்ஸ்பேண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனியை கண்டிப்பாக தவிர்த்திடணும். வேறு எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட் என்ஹான்சிங் ஏஜென்ட், இந்த மாதிரி மோனோசோடியம் குளுட்டமேட், அந்த அஜினோமோட்டோ, இது போன்ற விஷயங்களை சேர்த்திருந்தால் அந்த நொறுக்கு தீனியை கண்டிப்பாக தவிர்த்திடணும். அதனுடைய பேக்கிங் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நொறுக்கு தீனியில் ஏதாவது இனிப்பு பலகாரங்கள் வாங்கும் பொழுது அதில் நாட்டு சக்கரை கலந்து தயாரிக்கிறாங்களான்னு பாருங்கள், கருப்பட்டி கலந்து தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் தயாரிக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்களும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈவன் தேங்காய் பர்ஃபி கூட வெள்ளை சக்கரை போடாமல் நாட்டு சக்கரை கலந்தோ இல்லை வெல்லம் கலந்தோ கூட நம்மளால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி அப்பப்போ ரெகுலராக வீட்லேயும் நீங்கள் நொறுக்கு தீனி செய்யும் பொழுது இந்த நொறுக்கு தீனி எப்படி தயாரிக்குங்கிற ஒரு விஷயம், அந்த கலை, அந்த சமையல் கலை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியுங்கிறதான் உண்மை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருந்துச்சான்னு தெரியாத அளவுக்கே போயிடும். ஸோ நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய சமையல் கலையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஓவர் பண்ண முடியுங்கிறதாங்க உண்மை. ஸோ இந்த காணொலியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நொறுக்கு தீனியுடைய முக்கியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.